அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய இப்லீஸிற்கு ஏவிய போது இப்லீஸ் மறுத்தான். அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான். யா அல்லாஹ், எனக்கு நீ வாய்ப்பளி, உன்னுடைய அடியார்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொள்வேன். உன்னுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் என எல்லா புறமும் அவர்களை நான் சூழ்வேன். ஏன் நான் செயல்பட போகிறேன் இப்படி? உன்னிடமிருந்து அவர்களை நான் தூரமாக்குவதற்கு நான் செய்ய போவதன் காரணம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹு அக்பர். ஷைத்தான் அறிந்திருந்தான் அல்லாஹ் ஒருவனை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான் என்று. அதனால்தான் அவன் சவால் விடும் போது உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்த பெரும்பான்மையான மக்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் கூறினான். அஷ்ஷுக்குர், அல்லாவிற்கு ஒரு அடியா நன்றியோடு இருத்தல் 3 அடிப்படைகள் மேல் அமையும். ஒன்று, உள்ளத்தால் அந்த நன்றி உறுதி கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று, நாவால் அந்த நன்றி மொழியப்பட வேண்டும். அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். இன்னொன்று, செயலால் அது வெளிப்பட வேண்டும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 அடிப்படைகள் மேல்தான் அஷ்ஷுக்குர் உறுதியாகும். அல்-இஅ்திராஃபு பிநிஅமத்தில் பாத்தினா, உள்ளத்தால் மறைவாக இருக்கக்கூடிய அருட்கொடைகளை அறிந்து கொள்வது, அதை வெளிப்படையாக பேசுவது, அது அந்த இரண்டையும் கொண்டு செயல்படுவது, இந்த 3 அடிப்படையில் தான் அஷ்ஷுக்குர் நிகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஷ்ஷுக்குருடைய மகத்துவத்தை சொல்கிறான். யார் அஷ்ஷுக்குரோடு நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க போகின்ற கூலிகளை சொல்கிறான். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும். ஷுக்ருக்கு அப்படியே எதிர்மறை அல் குஃபுர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொள்வதன் எதிர்மறை என்ன? அல் குஃபுர், அல்லாஹ்விற்கு மாறு செய்து நிராகரித்தல். இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறுபட்டு நடந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாமல் நடந்தால், அல்லாஹ் உங்கள் எல்லோர்களை விட்டும் அல்லாஹ் விலகியவன், தூரமானவன், கனி தேவையற்றவன். வலா யர்தா லிஇபாதிஹில் குஃபுர், ஒருபோதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான் அடியானுடைய குஃபுரை. வ இன் தஷ்குரு யர்தஹு லகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸுமருடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சூரா இப்ராஹிம் 7வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வ இத் தஅذன ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதெல்லாம் ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். அல்லாஹு அக்பர். நீங்கள் நன்றி செலுத்தினால் ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் அதை அதிகரித்து தருவான், அல்லாஹ் அதை அதிகமாக்குவான். வல இன் கஃபர்தும், நீங்கள் மாறுபட்டு நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மகத்தானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்தது என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனுடைய அம்சங்கள். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடத்தில் இருப்பவை எல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத் தான். பார்வை அல்லாஹ் கொடுத்த நிஅமத், செவி அல்லாஹ் கொடுத்த நிஅமத், உள்ளம் துடிப்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், ஒவ்வொரு இதய துடிப்புடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத், இரத்த நாளங்கள் இரத்தம் ஓடுவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இந்த நிஅமத்தில் ஒன்றை அல்லாஹ் நீக்கிவிட்டாலும் நம்முடைய வாழ்வு முடங்கிவிடும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு நாம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு அல்லாஹ்வை குறைபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அல்லாஹ் அது கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை, என் வாழ்வு சரியில்லை, என் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரில் கலீல் லம் யஷ்குரில் கதீர். குறைவான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமான அருட்கொடைகளுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்தி விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? 3 வேளை அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த மரத்துடைய ஓலைகளில் தான். ஒரு குறுகிய வீடு, சுஜூது செய்வதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காலை நகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட தூதர் பசியாலும் வறுமையாலும் வயிறுகளில் கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், என் ரூஹை திருப்பிக் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பார்கள். இரவு நேரத்தில் உறங்க போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு தண்ணீர் அளித்த, எங்களை பாதுகாத்த, அரவணைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எத்தனையோ மக்கள் அரவணைக்க யாரும் இல்லாமல், பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த, இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள். ஒரு முறை ஒரு நாளில் இந்த துஆவை உள்ளத்தால் சொல்லி இருப்போமா? யா அல்லாஹ், இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி, இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி, இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி, நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் இம்மில் எத்துணை பேர். ஆனால் கவலையோடும் இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ்விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் இம்மில் எத்துணை பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை. அவன் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான், அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், அவனுடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குகிறான், அவனுக்கு அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடே இருப்பான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால். இன்னொன்று, அல்லாஹ்வை அஷ்ஷக்கூராக ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை படைத்தானோ அவனுடைய படைப்புகளுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ் அக்பர்! என்ன தீன் இது, என்ன மார்க்கம் இது! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நேசர் சொன்னார்கள், லா யஷ்குரில்லாஹ் மல்லா யஷ்குரின் நாஸ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் நன்றி செலுத்திவிட முடியாது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதலா? அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நன்றி செலுத்துதலா? ஆம், அதுவும் இந்த தீனில் கடமை. யாருக்கு? மனிதர்களில் உயர்வான மனிதர்களாக நாம் மதிக்க வேண்டிய உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய், சும்ம அபூக், உன் தந்தை என்று. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடத்தல். அல்லாஹ் இந்த மனித இனத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பதை ரப்பு கடமையாக்குகிறான். அவர்களுடைய பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான். حملته أمه وهنا على وهن وفصاله في عامين. சிரமத்தின் மேல் சிரமத்தோடு அந்த தாய் அவளை சுமந்தாள். இன்னொரு வசனத்தில் குர்ஹன் அலா குர்ஹின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள், வெளியாக்கினாள். ஒரு தாய் 10 மாதம் ஒரு குழந்தையை சுமப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தார். என் தாயை நான் ஹஜ் முழுவதும் என்னுடைய முதுகில் சுமந்து நான் ஹஜ் செய்தேன், நான் என் தாய்க்கு நன்றி செலுத்தியவனாக ஆகிவிடுவேனா? இப்னு உமர் சொன்னார்கள், உன் தாய் உன்னை 10 மாதம் சுமந்து அந்த கடைசி நேரத்தில் வெளியாக்கிய பொழுது அவள் சிரமத்தால் கதறிய அந்த கதறலுக்கு கூட
நீ செய்த காரியம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது.